மங்களகரமான செய்தியை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களே, மே மாத சிறப்பு பலாபலன்கள். குறிப்பாக 2 பேச்சு நடக்குது. ஒன்று குரு, இன்னொன்று ராகு கேது. இந்த ரெண்டும் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்க போகிறார். அப்போ நிறைய ராசியில் கவனிக்க வேண்டியதில் உங்கள் ராசியும் ஒன்று. அது என்னென்னு தெளிவாக பார்ப்போம். குறிப்பாக 2ஆம் இடத்துக்கு ராகு வரார். அதோட தன்மை என்ன? பணம் ரீதியான, சொத்து ரீதியான, உறவு ரீதியான விஷயங்களில் ஒரு மாறுதல். 6ஆம் இடத்துக்கு போகிற 6ஆம் இடம்னா உடல் உபாதைகள், பண வருவாயை கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், சின்ன சின்ன தடைகள். அங்கே அடுத்து குரு வரார். என்ன அது? 3ஆம் அதிபதி வேறு. அதை பார்ப்போம். திருமணத்துக்காரகனா 7ல் மங்களகாரனே இருக்கார். இப்போ இந்த மாதத்தில் மங்களம் நடக்கட்டும் அப்படிங்கிற மங்களகாரகன் 7ஆம் இடத்துல, அவரே லாபாதிபதி அங்கே இருக்கார். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு அற்புதமான மாதமாக இருக்குது. என்னென்னு பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் பார்த்துட்டு பண்ணுங்கள். முதல்ல உங்கள் ராசிக்கு நான் சொல்ல போகிறது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி விலகி சந்தோஷமான இருக்கிற நேரத்தில் 2ஆம் இடத்தை குரு பார்க்க கோடி நன்மை. 2, 10 மற்றும் 12ஆம் இடத்தை குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். குரு பெயர்ச்சி பின் வளர்ச்சி, வெற்றி பலது உண்டு. 2ஆம் இடத்துல ராகுங்கிற ஒரு பிளானட் வருது. அங்கே குரு பார்க்குது. குடும்பத்தில் புது நபர் வருகை உண்டு. இந்த புது நபர் எப்படி? ஒன்று திருமணமாக இருக்கலாம், குழந்தை பிறப்பாக இருக்கலாம், பிரிந்தவர் ஒன்று சேரலாம், வெளிநாடு வெளியூர் போனவங்க திருப்பி வரலாம், கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க அங்கே தொழில் ரீதியாக வேறு ரீதியாக வரலாம், ஹாஸ்டல் போனவங்க வரலாம். ஆக மொத்தம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி வந்தாச்சுங்க. இப்போ பழைய உறவுகள்லாம் திருப்பி வரும். ரொம்ப நாளாக இவங்கள பார்க்கல, ரொம்ப நாளாக தெரிஞ்ச நண்பர்களாக இருக்கலாம், முன்னாள் காதலன் காதலியாக இருக்கலாம். அது வருது, அதனால் சொல்கிறேன் காதலன் காதலி. அது வாழ்க்கைக்கு ஒத்து வருதோ இல்லையோ. அப்போ ரொம்ப நாளாக இருக்கிற முன்னாடி தெரிஞ்ச நபர், ஆஹா இவங்களே எப்படி இருக்கீங்க அப்படி இப்படிங்கிற பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதம் நிறைய ஆச்சரியங்கள் கொடுக்கும். இந்த மாதம் போன மாதம் ஆரம்பித்தாச்சு, இந்த மாதம் அடுத்த மாதம் பல ஆச்சரியங்களை கொடுக்கறது அதுக்கு. அப்போ குடும்பத்தில் சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள், பெரிய கான்டாக்ட் டெவலப் ஆகிற நேரம். சரி, வருமான ரீதியாக வருமானம் இரட்டிப்பாகும் நேரம். பண வருவாய் உண்டு. வரவேண்டிய பணங்கள், கொடுத்த பணங்கள் உண்டு. நிறைய பேர் பணம் கொடுத்துட்டு மாட்டிட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்க வரலைங்க அப்படின்னு. குறிப்பாக கமிஷன் வகை வருமானம், அந்த ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இந்த லோன் வாங்கி கொடுத்தா பணம் வருதுன்னு சொன்னவங்க, இந்த மாதிரி கமிஷன் வகை, இன்சென்டிவ் வகை, டிவிடெண்ட் வகைன்னு சொன்னார். டிவிடெண்ட் வரும்னு சொன்ன இந்த மாதிரி கான்செப்ட். டிவிடெண்ட்டுமா சொன்னார். ஐடிசி ஹோட்டல் நினைக்கிறேன், அது எக்கச்சக்கமாக எனக்கு ஆஃபர் கிடச்சி. அப்போனா ஐடிசி வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். நிறைய வச்சு ஐடிசி ஹோட்டல் வாங்கினாராமா, டிவிடெண்ட் கிடச்சிருச்சாமா சொன்னார். அது ஏவரேஜ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். அப்போ அது மாதிரி டிவிடெண்ட் சம்மந்தப்பட்ட யோகங்கள் வரும். டிவிடெண்ட்டு, இன்சூரன்ஸு க்ளைம் பண்ண வேண்டியது, இறந்தவர்களின் சொத்துக்கள் இறந்தவர்கள் நகைகள், சொத்துக்கள் வருகிற காலகட்டம். ஆக மொத்தம் சுப செய்திகள் உண்டு. இப்போ ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அலைஞ்சிட்ருப்பாங்க. எதுக்குன்னா, ஒன்று டெலிவரி டேட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க, ஒன்று வீடு கிரக பிரவேசத்துக்கு, ஒன்று வீடு மாற்றுறதுக்கு, இல்லைன்னா அந்த கல்யாண தேதிக்கு, வேலை மாறுறதுக்கு. ஆக மொத்தம் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு டேட்டை நோக்கி ஓடிட்டுருக்காங்க இந்த மகர ராசிக்காரங்க. டேட்டு வேணுங்க. எதுக்கு டேட்டுன்னு கேட்குற அளவுக்கு மகராசி வந்தாலும் எதாவது டேட்டு குறிக்கணுமா நான் பொதுவாகவே கேட்பேன். இந்த ரீசெண்டாக கேட்டுருக்கேன் ஒரு 5-6 நாளாக. இன்னுங்க ஏதோ ஒரு டேட்டு தேவைப்படுதா? ஆமாங்க அப்படிம்பார். அப்போ ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போதே அதான் தெரிஞ்சிடும். அப்படி ஏன்னா இந்த காலகட்டம். சரி, ரைட்டு. முக்கியமான பார்த்திங்கன்னா வீடு, சொத்து சம்மந்தப்பட்டது நடக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது. வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க நின்ற வீடுகள் கட்டக்கூடிய அம்சம் உண்டு. புதுசாக வாங்கினவங்க சின்னதாக இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டக்கூடிய அம்சம் உண்டு. வீடு, இடம், வண்டி, வாகனம், சொத்து ஆதாயம் உண்டு. அதில் வளர்ச்சி இருக்குது. திருமண ரீதியான யோகமான காலகட்டம். திருமணத்துக்கு உண்டான அதிசாரத்தில் குரு பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா ராகு கேது பரிகாரம் மட்டும் நான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ல் கேது ராகு கேது பரிகாரம். ஆண் பெண்ணாக இருந்தால் அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டியோ இந்த மாதிரிலாம் ஒரு பரிகாரம் இருக்கும். அது ஜாதக ரீதியாக வரும். அந்த மாதிரி பரிகாரம் இருந்தால் செஞ்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கிறது உண்டு. கோயிலில் திருமணம் வைப்பது சிறப்பாக இருக்கும். மண்டபம்னா மண்டபத்தில் வைக்கணும்னா ரிசப்ஷனாக வச்சுக்கிறேன். மண்டபத்தில் வைக்கிறீங்கன்னா முகூர்த்த டேட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். முகூர்த்த டேட் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆண் பெண்ணுக்கு தான், அந்த கணவன் மனைவி அவங்களுக்கு தான். அவனுக்கு தகுந்த மாதிரி போடணும். சொந்தக்காரங்க வராங்க, தாத்தா பாட்டி வயசானவங்க,
அவங்க வராங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி இருக்க சினாரியோ என்ன, 2 பேர் சேர்ந்து வரணும். அந்த காலத்தில் எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணாங்க, வீட்டில் பெண்கள் இருந்தாங்க. அப்போ டைவர்ஸில் ரேஷியோ இல்லை. ஏன்னா இன்றைக்கி 6ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். வேலைங்கிறது 6ஆம் பாவங்க. 6ஆம் பாவம் வந்து 7க்கு, பார்ட்னர்ஷிப்புக்கு 12. வெளிநாட்டில் எல்லாம் வேலைக்கு போகும்போது நிறைய பேர் வேலைக்கு போகும்னு சொல்லும் போதே நான் சொன்னேன் பிரச்சனை வரும் அப்படின்னு. அப்போ 6ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறோன்னு வைங்க, பிரச்சனை அப்போ டேட் ரொம்ப பார்த்துப்பட வேண்டியதாக இருக்குது. ஆண் பெண் இருவருக்கும் வேலை போகும் காலகட்டத்தில் பொறுமைகள், எதிர்பார்ப்புகள் இதாக இருக்குது. வசியம் பார்க்கணும், கணவன் மனைவி எண்ணிக்கக்கூடிய காலகட்டம், தாலி கட்டுற நேரம், இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். சரி, ரைட். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு நீர் உள்ள ஸ்தலம் இல்லை மலை உள்ள ஸ்தலத்துக்கு சென்று வர வாய்ப்பு இருக்குது. பெரிய ஸ்தலங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போயிட்டு வந்தால் நல்லபடியாக இருக்கும். சரி, பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணிடுங்க. 10ஆம் அதிபதி 3இல் உச்சம், 10இல் குரு பார்வை. இந்த கால மாதம் சொல்லவா வேணும், குரு பார்க்கக்கூடிய வேலை இதில் உச்சமாக இருக்குது. இந்த மகராசிக்காரங்க பப்ளிசிட்டி, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நோட்டீஸ் அடித்தான்னாங்க, ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேங்கிறது, இது மாதிரி புதுசாக ஒரு மாதம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வளர்ச்சி பெறுகிற காலகட்டம். நிறைய பேர் வண்டி வாகனம், பைக்கு அள்ளி கார் வச்சா பைக் கேட்டுட்டு இருந்தார். கார் தான் பைக் சிந்தனை வந்துடும். கேட்டதுக்கு டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னாரு. அப்போ பைக்கு சம்மந்தம், பைக்கு, சைக்கிளு, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஹெல்த்தில் அதிகம் கவனம் செலுத்துறது, இது மாதிரிலாம் வருது. கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகரிக்கிற காலகட்டங்க. கொலஸ்ட்ரால் கொஞ்சம் சோம்பலாக இருக்கிறனால கொலஸ்ட்ரால் அதிகம், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தேவை, யோகா இந்த மாதிரி ஏதோ ஒன்று போய்க்கங்க. பிஸ்னஸ் சூப்பர், பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட மட்டும் பார்த்துக்கங்க. விருத்தி உண்டு, எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம், நிச்சயமாக பண்ணலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்தாபனங்கள் அதிகரிக்கக்கூடிய என்று ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ வீடுலேயோ ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது. இதெல்லாம் வேலைக்கு ஆட்கள் எடுக்க வேண்டிய கால சூழ்நிலை வந்தாச்சு. இது யோகத்தின் இதாக இருக்குது. சரி, மாணவர்களுக்கு 4ஆம் அதிபதி 7இல் இருக்கார். அப்போ ஹாஸ்டல் போகிறது, வெளியூர் போகிறது, மாணவர்களுக்கு யோகமான கால சூழ்நிலை உண்டு. ஃபைனலாக அவங்க இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் இப்போ அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். ஏன்னா 4ஆம் நாளுங்க படிப்பு, 4க்குரிய 7இல் பார்த்திங்கன்னா நீச்சம் இருக்கும். சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறனால நீச்சபங்க ராஜயோகமாக மாற வாய்ப்புண்டு. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மகராசிங்க இல்லை அவசரப்பட்டு கொஞ்சம் இல்லைன்னு உறுதியாகிற வரைக்கும் ஒரு சில வெயிட்டிங்கில் போட்டிருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஜாதக ரீதியாக பார்த்து, மற்ற அம்சங்கள் பார்த்து, பிரசனை பார்த்து உறுதிப்படுத்திக்கணும். அப்போ கடைசி நேரத்தில் வர வாய்ப்புண்டு. இப்போ வேலைக்கு போகிறவங்களே இப்போ வேலைக்கு மாறுறேன், ப்ரமோஷன் மாறுறேன், இடம் மாறுறேன், வீடு மாறுறேன், ஒரு இடமாற்றம் வருகிற காலகட்டம். இடமாற்றத்தின் முன் வளர்ச்சி ஏற்படும். ஆக மொத்தம் சாதக சூழ்நிலை இருக்கிற காலகட்டம். இப்போ உடல் உபாதைகள்லாம் விலகிற காலகட்டம். மருத்துவ செலவுகள் குறையும். இந்த நேரத்தில் சாதகமான சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. சரி, பெற்றோர் தாய் தந்தையர் அனுகிரகம் உண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். அம்மா அப்பாவோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. சகோதரிகள் அவங்ககிட்ட ரிலேஷன்ஷிப் அதிகரிக்கிற காலகட்டம். ரொம்ப நாளாக பேசலை, பேச்சுவார்த்தை இல்லை, எல்லாமே மாறுகிற காலகட்டம். எதில் கவனமாக இருக்கணும்? 2, 3 இப்போ பார்த்திங்கன்னா லோனுக்கு தான் கொஞ்சம் யோசிக்கணும். லோன் அப்ளை பண்ணுறது, கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது யோசிக்கணும். இப்போ டக்குன்னு தான் தோணும். வண்டி வேறு வாங்கிடுவாங்க, டப்புன்னு வண்டி சும்மா நினைக்கிறக்குள்ளே வாங்கிடுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணணுங்க. ஷேர் மார்க்கெட் அது இதுன்னு தோணிகிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட் போடுறேன், ஃபிக்ஸட் போடுறேன், இடம் வாங்குகிறேன், நகை வாங்குறேன்னு கொஞ்சம் ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிறது பெட்டர். இந்த ட்ரேடிங்கில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். பேர் எடுத்தோன்னே பிட்காயின் தான் கேட்டார் ஒருத்தர். பிட்காயின் பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு. கொஞ்சம் பொறுங்க, அந்த அம்சம் காட்டலை அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு ரீதியாக காட்டினா அதை பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஜாதக ரீதியாக பார்த்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை உண்டு. ரைட். உங்களுக்கு உண்டான வழிபாடு, மகராசிக்கு வழிபாடு குறிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணுறது முருகர் வழிபாடு. முருகர் வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். அது எந்த முருகராக இருக்கலாம், திருச்செந்தூராக இருக்கலாம், ஏதோ ஒரு முருகர். ஏன்னா செவ்வாய் 7லேருந்து பார்க்குது, அதை ஒன்று தான் அதை ப்ளஸ் படுத்தி விட்டணும். மற்றது எல்லாமே அருமையாக இருக்குது. சரி, ராகு கேது பரிகாரம். 2ஆம் இடத்துல ராகு கூட 8ஆம் இடத்துல இருக்கிற கேது தான் தடைகள், பிரச்சனைகள், சின்ன சின்ன வம்பு வழக்குகள். அப்புறம் சர்ப கோயில்களோ இல்லை விநாயகரோ கெட்டியாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டா இந்த பிரச்சனையும் தீர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் இதில் வளர்ச்சி உண்டு. இப்போ பயன்படுத்த வேண்டிய எண்கள் 8 பயன்படுத்தி சூப்பராக இருக்கும். 8, 6, அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது 9. இந்த எண்கள் யோகத்தை கொடுக்கக்கூடியது. இதை பயன்படுத்தி சொல்லுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வேணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.